இன்டர்நெட்ன்றது இன்னைய டேட்ல நமக்கு ஒரு அத்தியாவசியமான பொருளாவே மாறிடுச்சு. அது இல்லாம நம்மளால ரெகுலர் லைஃப்ப அவ்வளோ ஈஸியா லீட் பண்ணிடலாம் முடியாது. ஒரு டைமும் நம்மளோட மெஷின்ஸ் லைக் கம்ப்யூட்டர், லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன் இதெல்லாம் நம்ம ஆன் பண்ணும்போது, நமக்கே தெரியாம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபிக்ஷனுக்கு நம்மள நாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். அது என்னன்னா, நான் இப்ப ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அத நான் வந்து ரீசைக்கிள் பின் அதாவது டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இட் இஸ் கான் ஃபார் எவர். அது வந்து கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறதா இருக்கட்டும். இல்லன்னா நான் வந்து விபிஎன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, அது ஒரு மேஜிக்கல் கிளாக் மாரி என்ன கம்ப்ளீட்டா இன்விசிபிள் ஆக்கிடும். நான் எங்க இருக்கேன்றது யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்துலலாம் காட்டுற மாரி, நான் இப்ப எந்த ஊர்ல இருக்கேன்னு பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி நெனைக்கிறதா இருக்கட்டும். ஆர் என்கிட்ட வந்து Facebook அக்கவுண்டே இல்ல. ஸோ மார்க் ஜூக்கர்பர்கால என்ன பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் கலெக்ட் பண்ண முடியாது. ஐ அம் அவுட் சைட் ஆஃப் Facebook நெட்வொர்க் அப்படின்னு நெனைக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே கவனிச்சோம்னா பேசிக்கலி மித். அதாவது நம்ம நெனைக்கிறது ஒண்ணு, பட் ரியாலிட்டில நடக்கிறது ஒண்ணு. அண்ட் இன்ஃபாக்ட் இப்ப இருக்கிற கரண்ட் இன்டர்நெட்டோட ஆர்க்கிடெக்சரே நம்மள மாரி யூசர்ஸ் இந்த லைஸ் எல்லாத்தையும், அதாவது இந்த மித்ஸ் எல்லாத்தையும் நம்பணும். அப்படி நம்புனா தான் அந்த ஹோல் ஆர்க்கிடெக்சர் ஸ்டேபிளா இருக்கும். அத சுத்தி இருக்கிற நெறைய பிசினஸ் ரன் ஆகும். ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த இன்டர்நெட் ஆர்க்கிடெக்சர் ஆஃப் கரண்ட் வேர்ல்ட் அண்ட் அத சுத்தி இருக்க டிஜிட்டல் பனோப்டிகான பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். உங்களுக்கு இந்த பனோப்டிகான்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, தட் இஸ் அ பிரிசன் கான்செப்ட். ஒரு 18th செஞ்சுரியில ஒரு பிலாசபர், ஐ திங்க் ஜெரமி அப்படின்ற ஒரு பிலாசபர் டிசைன் பண்ண பிரிசன் கான்செப்ட். அது எப்படி இருக்கும்னா, இட் இஸ் இன் அ சர்க்குலர் ஷேப். சென்டர்ல ஒரு வாட்ச் டவர் இருக்கும். அதுல இருந்தா வந்து சென்ட்ரீஸ் வந்து இன்மேட்ஸ பார்த்துட்டு இருப்பாங்க. இஃப் அட் ஆல் ஏதாவது ஒரு இன்மேட் வந்து தப்பு பண்றாங்க ஆர் தே ஆர் பிரேக்கிங் த ரூல்ஸ் அப்படின்னா, தே வில் பி எக்ஸிக்யூட்டட். பட் இன்மேட்ஸால சென்ட்ரி நம்மள பார்க்குறாங்களா இல்லையான்றத தே வில் நெவர் நோ. இட் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே, நம்ம எல்லா டைமுமே நம்மள யாரோ பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனை அந்த இன்மேட்ஸ்க்கு கொடுத்துருது. ஸோ தே ஆர் ஃபோர்ஸ்டு டு செல்ஃப் ரெகுலேட். அவங்களே வந்து ஒழுங்கா இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள தள்ளப்படுறாங்கன்ற கான்செப்ட் தான் இந்த பிலாசபிக்கல் ஜெயில் டிசைன். தியரிட்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற இன்டர்நெட்டும் இந்த பனோப்டிகல் செல் டிசைனும் ஒண்ணு தான். அது ஏன்றது தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். அதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ பர்சன் உங்ககிட்ட Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி மெட்டா ரிலேட்டட் எந்தவித சர்வீசஸ்லையும் நீங்கள் சைன் அப் பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தால் கூட, மெட்டா மாதிரியான கம்பெனி கிட்ட உங்களோட எக்ஸாக்ட் டூப்ளிகேட், அதாவது உங்களோட ஒரு டாசியர் வெர்ஷன் வந்து இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? திஸ் இஸ் கால்ட் ஷேடோ ப்ரொஃபைலிங். அதாவது மெட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 5 மில்லியன் வெப்சைட்ஸ், மோர் தென் 52% ஆஃப் ஹை டிராஃபிக் வெப்சைட்ஸில் மெட்டா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எம்பர்ட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆர் என்ன வந்து வாசிக்கிறீங்க ஆர் பேசிக்காக வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ இன் அ பர்டிகுலர் வெப்சைட்டுன்னு. எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான் எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ளிப்கார்ட், ஜொமேட்டோ இந்த மாதிரி எத்தனையோ வெப்சைட்ஸில் இந்த மெட்டா பிக்சல்ன்றது இருக்குன்னா, இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க அவர் என்ன வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷேடோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதோட எம்பர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து வேறு டிவைசஸ்லேருந்து ஒரு வேறு லொக்கேஷன்ஸ்லேருந்து தான் நான் இந்த வெப்சைட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறேன், ஸோ அவ்வளோ பின் பாயிண்ட்டாக என்னை வந்து இது டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல தான் டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்லிட்டு இன்னொன்று ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஐபி மட்டும் உங்களை ட்ராக் பண்ணுறது கிடையாது. உங்களோட டிவைஸோட சிக்னேச்சர், உங்களோட ப்ரௌசரோட சிக்னேச்சர்லேருந்து எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபிங்கர் பிரிண்டிங் கிரியேட் ஆகுது. இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் கிட்டத்தட்ட 82% இட் இஸ் அக்யூரேட். அதாவது அக்யூரேட் டு டிஸ்கிரைப் அ பர்சன். எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு ஒரு ஷேடோ ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா, என்னோட ஆக்சுவல் டீட்டெயில்ஸுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20% தான் வந்து டீவியேஷன்ஸ் இருக்கும், அதாவது மிஸ்ஸஸ் இருக்கும். மிச்சப்படி 80% வந்து அது அக்யூரேட்டாக இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் எதுவுமே போஸ்ட் பண்ணாமல், ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ணாமல் டம்மியாக வச்சுருந்தா கூட, இந்த ஷேடோ ப்ரொஃபைலுன்றது என்னை விட மோர் அக்யூரேட்டாக பில்ட் ஆகிருக்கும். அதாவது என்னோட ஆக்டிவ் சோஷியல் ப்ரொஃபைலை விட இந்த ஷேடோ ப்ரொஃபைலுன்றது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குன்றது தான் இந்த கான்செப்ட். இன்ஃபேக்ட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் லாஸ்ட் இயர் சேனல் ஆரம்பித்த டைமில் போடலான்றதுக்கு எழுதி வச்ச டைமு, அந்த டைம்லேயே 5 மில்லியன் வெப்சைட்ஸ், அதாவது 52% ஆஃப் ஹை டிராஃபிக் வெப்சைட்ஸ்ன்றது நான் எடுத்து வச்ச கவுண்ட். இப்போ கரண்ட்டாக என்ன நம்பர் இருக்குன்றது இட் இஸ் ஆப்வியஸ்லி இட் வுட் ஹவ் இன்க்ரீஸ்ட், பட் யூ கெட் த பாயிண்ட். அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ஷேடோ ப்ரொஃபைல், அதாவது இந்த டாசியரால் என்ன பண்ண முடியும்னா, உங்களை, அதாவது லெட்ஸ் சே யூ ஆர் 20 years old மேல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் பர்சன், இந்த லொக்கேஷனில் இருக்கிற பர்சன், தீஸ் ஆர் இஸ் இன்ட்ரெஸ்ட், தீஸ் ஆர் இஸ் பேட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் உங்களோட ஒரு ரெப்ளிகாவை க்ரியேட் பண்ண முடியும்.
அண்ட் இந்த மாதிரி ஷேடோ ப்ரொஃபைல்ஸ் உலகம் ஃபுல்லாக எத்தனையோ பேருக்கு இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்குன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் வச்சு தான் நம்மளை சுற்றி நடக்கிற மார்க்கெட்டிங், இப்போ இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான ஃபீடாகவே வந்து இது முக்கியமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தட் இஸ் ஒன் another ரீசன் ஹவு தேர் பேசிக்லி ஏபிள் டு டூ திஸ். அவங்களால வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா இட் ஹாஸ் சம் பெனிஃபிட்ஸ் டு இட், ரைட்? அந்த பெனிஃபிட்ஸ் கம்பெனிஸ்க்கு தான், உங்களுக்கோ எனக்கோ கிடையாது. அண்ட் திஸ் இஸ் ஹவ் மெட்டா ஆப்ரேட்ஸ். நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, iOS, ஆண்ட்ராய்டு, வாட் எவர் டிவைஸ் மேபி, இல்லை நீங்கள் என்ன மாதிரி லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி, இந்த மெட்டா பிக்சலுன்றதுலேருந்து தப்பிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஆஸ் வெல். கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ், லைக் ஒரு 5-10% டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குனாலே இதெல்லாம் உங்களால் ஈஸியாக கட் டவுன் பண்ணிட முடியும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான கொஷின்ஸ், ரெலவெண்ட் கொஷின்ஸ் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் கிவ் த ப்ராப்பர் ஸ்டெப்ஸ். இஃப் யூ ஆர் ஸ்டில் யூஸிங் ஹார்ட் டிஸ்க் இன் யோர் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க, ஃபோட்டோ ஆர் வீடியோ ஏதோ ஒன்று, அதை நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணாது. வேறஸ் உங்கள் ஓஎஸ் என்ன பண்ணுன்னா, அந்த பர்டிகுலர் ஃபைலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டர் இருக்கும், சே லைக் அட்ரஸ். அந்த அட்ரஸை மட்டும் ஓஎஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அந்த ஃபைலுன்றது இப்போ கிட்டத்தட்ட காணாமல் போன ஒரு எஃபெக்ட் தானே தவிர கம்ப்ளீட்டாக அது வந்து ரிமூவ் ஆகலை, அதாவது அதை வந்து ஆக்சுவலாக டெலிட் பண்ணலை. ஸோ இந்த ஃபாரன்சிக் டூல்ஸாக இருக்கட்டும், எத்தனையோ டேட்டா ரெக்கவரி டூல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இந்த அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற டேட்டாவை எடுத்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுல எவ்வளோ டூல்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில், ஃப்ரீ, பெய்டு அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல் டூல்ஸ் வரைக்கும் எத்தனையோ இருக்குது. பட் வென் இட் கம்ஸ் டு எஸ்எஸ்டி, அதாவது இந்த மைக்ரோ எஸ்டி, NAND கண்ட்ரோலர்ஸ், இதுக்குள்ளெல்லாம் வரும்போது இந்த ஃபிசிக்கல் பாயிண்டர் இந்த டெக்னிக்கில் ஒர்க் ஆகாது. இட் ஒர்க்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இங்கே என்ன நடக்கும்னா, உங்களோட எஸ்எஸ்டிலேருந்து நீங்கள் ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளாக் இப்போ கார்பேஜ்ன்ற மாதிரி ஒரு டேக்கோட போய் உட்காந்துக்கும். அண்ட் உங்களோட ஓஎஸ்லேருந்து ட்ரிம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அது கால் பண்ணணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் கார்பேஜ் கலெக்ஷன்ற மாதிரி. அந்த ஃபங்க்ஷன் எப்போல்லாம் கால் ஆகுதோ, உங்களோட ஓஎஸ் அந்த ட்ரிம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போலாம் ஃபிசிக்கலாக அந்த பர்டிகுலர் பிளாக்ஸ் எல்லாமே வந்து ரீசெட் ஆகும். அதாவது தெல் பி லைக் சம் எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் பிளாக்ஸ் எல்லாமே வந்து ஓவர் ரைட் அண்ட் கம்ப்ளீட்டான எரேசர் அதுக்குள்ளே போகும். ஒரு டிப்பிக்கல் மாடர்ன் டிவைஸ் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறீங்கன்னா வித்தின் 10 to 30 minutes ஆர் வர்ஸ்ட் கேஸ் ஏதோ ஒரு புவர் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 week வரைக்கும் கூட அந்த ஃபைலை ரெக்கவர் பண்ண முடியும். பட் பை டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 10 minutes to 30 minutes இஸ் த மேக்ஸ். நீங்கள் அந்த டிவைஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த ஃபைல் கண்டிப்பாக டெலிட் ஆகிடும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறவங்க எஸ்பெஷலி நான் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன், இட் இஸ் கான் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி எத்தனையோ கேசஸ்லாம் நம்ம அந்த மாதிரி பாஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஆன் தி அதர் ஹேண்ட் சில பேர் வந்து ஃபோன்லேருந்தோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து முக்கியமான டேட்டா டெலிட் ஆகிடும், அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் அந்த ஃபோனையோ டிவைஸையோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் இட் வில் பி ட்ரிம்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே தெரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டேட்டா ஒர்க்ஸ் ஸோ தட் உங்களுக்கான முக்கியமான டேட்டாவை நீங்கள் கம்ப்ளீட்டாக இரேஸ் பண்ணணுனாலும் சரி, இல்லை ஆக்சிடென்டலாக இரேஸ் பண்ணதை ரெக்கவர் பண்ணணுனாலும் சரி, இந்த டிஃப்ரென்ஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், இன்டர்நெட்டுன்றதில் ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது டெலிட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறது கைண்ட் ஆஃப் இட்ஸ் லைக் ப்ரேயிங். அது நடக்குமோ நடக்காதெல்லாம் உங்களால் சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு ப்ரொவைடர் ஹேஸ் தேர் ஓன் லெவல் ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு உங்களோட பர்சனல் இமேஜ் நீங்கள் வந்து சிங்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ ஆர் டெலிட்டிங் இட், ஈவன் ரீசைக்கிள் பின்லேருந்துமே நீங்கள் ட்ராஷ் எம்டி பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் தே வில் ஹாவ் பேக்கப்ஸ். அவங்களோட ஃபிசிக்கல் சர்வீஸில் மல்டிபிள் காப்பீஸ் இருக்கும். அங்கேருந்து அது டெலிட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஈவன் 7 years வரைக்கும்லாம் ரீடென்ஷன் வச்சிருக்கிற சர்வீசஸ் இருக்குது. பிகாஸ் டியூ டு சம் கம்ப்ளைண்ட்ஸ் லா. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் யூசர் ஒரு 2 years பேக் அவங்களோட எல்லா டேட்டாவும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தீஸ் சர்வீசஸ் ஹேஸ் டு அபைட். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நானும் உடனே டெலிட் பண்ணிவிடுவேன்ற மைண்ட் செட்டில் யாரோட சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸும் இல்லை. அது கூகுளாக இருக்கட்டும், ட்ராப்பாக்ஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் ஆல் த பாப்புலர் டேட்டா சர்வீசஸ் ஆர் யூஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ். இந்த ஃபைல் டெலிஷன் அண்ட் ஆன்லைன் ரெக்கவரி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஐ ஜஸ்ட் தாட் அபவுட் இட். இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் இந்த வாட்ஸ்அப்பில் வியூ ஒன்ஸ் ஃபோட்டோவை அனுப்பிச்சிட்டு நான் பயங்கர செக்யூராக அனுப்பிச்சிருக்கேன், உங்களால் என்ன ஒன்றுமே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்களாக இருக்கீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 5 to 10% அபவ் ஆவரேஜ் நாலேஜ் இருக்கிற பர்சனால் அந்த வியூ ஒன்ஸ் ஃபோட்டோவை ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியும். இட்ஸ் நாட் லைக் செக்யூர் ஆஸ் யூ திங்க்.
அண்ட் அந்த ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணலாம், அந்த ஃபோட்டோஸை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்னோட யூஸ்க்கு நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஈவன் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்ன்றதே இன்னைய டேட்டில் வந்து அது ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. தேர் இஸ் அ பிளண்டர் பிஹைண்ட் இட். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா டோன்ட் ஷேர், தட்ஸ் ஆல். இஃப் யூ புட் சம்திங் ஆன் இன்டர்நெட் இட்ஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார் எவர். நான் விபிஎன்ன்றதை கம்ப்ளீட்டாக வந்து அது வேஸ்ட்டு, யூஸே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எஸ், இட் வில் ஹெல்ப் யூ ஹைட் யுவர் ஐபி ஃப்ரம் யுவர் ஐஎஸ்பி ப்ராபப்ளி, ஆர் ஏதாவது இந்த ஜியோ லாக் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் ஓடிடி சர்வீசஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் விபிஎன் ஆஸ் அ டூல். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எதுக்கு ஜியோ லாக் ஆகுது, அதை நான் விபிஎன் வச்சு அன்பிளாக் பண்ணணுன்றதே ஒரு க்ரூக்கட் பிஸ்னஸ் மாடல் மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் லெட்ஸ் நாட் கெட் இன் டு தட். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், வெல் அண்ட் குட், இட் இஸ் அ எஃபெக்டிவ் டூல். பட் விபிஎன் யூஸ் பண்ணுறதுனால நான் கம்ப்ளீட்டாக அனானிமஸ், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், ஐ கேன் த்ரெட் சம் ஒன் ஆர் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் வித்தவுட் கெட்டிங் ரிவீல்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தட்ஸ் நாட் த கேஸ். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்த மாதிரி தான் ப்ரௌசர் ஃபிங்கர் பிரிண்டிங்னு ஒன்று நடக்குது. உங்களோட ஃபிசிக்கல் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்லேயோ இருக்கிற காம்போனன்ட்ஸோட சீரியல் நம்பரை வச்சு ஒரு ஃபிங்கர் பிரிண்டிங் வருது. குளோபலாக இட் இஸ் ஆல்மோஸ்ட் 92% அக்யூரேட். ஸோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா 92% ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு அதை ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களால பின் பாயிண்ட் பண்ண முடியும். இட் இஸ் எக்ஸாக்ட்லி யூன்னு சொல்லிட்டு மார்க் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ரௌசர் ஃபிங்கர் பிரிண்டிங்கை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு எந்த விபிஎன் சர்வீசஸும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லை. விச் மீன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அண்ட் இஃப் பேக் ட்ராக்கிங் பண்ணி உங்களை ட்ராக் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா தெர் இஸ் இன்ஃபேக்ட் அ ஃபார்முலா டு கம் டு தட் அண்ட் அதில் ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியும். ஸோ விபிஎன்றதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டின்றது ரொம்ப லிமிட்டட், இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அனானிமஸ். ஸோ விபிஎன்றதோட யூஸ் கேஸ்ன்றது ரொம்ப லிமிட்டட். இட் இஸ் ஃபங்க்ஷனல், எஃபெக்டிவ், பட் இட் இஸ் நாட் லைக் 100% அனானிமஸ். நான் எங்கே இருக்கேன்னு உங்களால் யாராலையும் சொல்லவே முடியாதுன்ற மாதிரிலாம் இல்லை. அதை கண்டுபிடிக்கிற டூல்ஸ் ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் அகெயின் இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச காமனான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜென்ரல் பப்ளிக் ஆர் அன்அவேர் ஆஃப் தீஸ். மார்க்கெட்டிங் டேர்ம்ஸுக்கு விழுந்துட்டு விபிஎன் யூஸ் பண்ணிட்டேன், என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, இப்போ பாரு ஐபி வந்து நான் ஸ்வீடனில் இருக்கேன்னு காட்டுது, நான் இப்போ எப்படி நான் வந்து இந்தியாவில் இருந்து நீ ப்ரூவ் பண்ணுவேன். இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் தட் வே. என்னோட பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஒரு என்னோட இமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணணும், விச் வில் மேக் இட் மோர் செக்யூர். அதை கிராக்கே பண்ண முடியாது, என்னோடய அக்கௌண்ட் வந்து பயங்கர சேஃபாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் தட் வே. அகெயின் உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஆஃப்டர் ஆல் த ப்ராசஸிங், அதாவது என்கிரிப்ஷன், ஹேஷிங் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி சேவ்ட் ஆஸ் சீக்ரெட்ஸ். அண்ட் அதோட தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்த லாகின் ரிக்வெஸ்ட்டில் பண்ணுற ரிக்வெஸ்ட் வந்து கம்பேர் ஆக போகுது, செக் ஆக போகுது. இப்போ அந்த பர்டிகுலர் சர்வீஸ் எங்கே ஹோஸ்ட்டாக இருக்கோ அந்த சர்வீஸ் வந்து யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அட் அ செகண்ட் எவ்ரி பாஸ்வேர்ட் ஆர் எவ்ரி திங் இஸ் பேசிக்லி காம்ப்ரமைஸ்ட். ஸோ இந்த இடத்துல யூ ஹேவ் டு ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா லேயர். அதில் தான் வந்து இந்த 2FA ஆர் வெப்பாத் மாதிரி ஃபிடோ 2ன்ற மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூ ஹேவ் டு implement it wherever it is possible and available. 2FAன்னு சொன்ன உடனே உங்களோட மொபைல் ஓடிபி வச்சு நான் லாகின் பண்ணுவேனே அதுன்றது மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. இட் இஸ் ஈஸிலி காம்ப்ரமைசபிள். எப்போவுமே ஒரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டியை வந்து வேறு ஒரு செக்ஷனில் வைக்கிறது நல்லது. அதாவது இப்போ நீங்கள் டிஜிட்டலாக பாஸ்வேர்டு வைக்கிறீங்கன்னா ஃபிசிக்கல் கீஸ் வச்சு 2FA வைக்கிறது ஐ வுட் ரெக்கமெண்ட். ஐம் நாட் பீயிங் பேரனாய்ட், பட் தட்ஸ் ஹவ் ஆக்சுவல் செக்யூரிட்டி ஒர்க்ஸ். விபிஎனாலே ஒன்றும் பண்ண முடியல, உங்கள் ஃபோனோட ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டா உங்களால் எஸ்கேப் ஆகிட முடியுமான்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சில பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த கூகுள் மேப்ஸில் ஐ திங்க் ஹிஸ்ட்ரி சம்திங் நம்மளால் வந்து எங்கெங்கே போயிருக்குன்றதை பார்க்க முடியும். நான் வந்து எங்கெங்கெல்லாம் போனேன்னு சொல்லிட்டு கூகுள் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஃபீச்சரை ஆஃப் பண்ணி வச்சுருக்கதே நான் பார்க்க முடியுது. பட் டூ யூ ஆக்சுவலி திங்க் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் உங்ககிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸை மட்டும்தான் வச்சு உங்களை ட்ராக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நோ. நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சர்வீசஸ் எதையும் நீங்கள் யூஸ் பண்ணாமலே இருந்தால் கூட உங்களை வந்து ஒய்ஃபை பொசிஷனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்கிற ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணுறீங்க ஆர் எந்த செல் டவரோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க அதோட டூ அண்ட் ஃப்ரோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் ஒரு டேட்டா பேக்கெட்ஸ் வந்து போயிட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது உங்கள் டிவைஸ் டு அந்த செல் டவருன்றதை வச்சு
2 மீட்டர் அக்யூரசி வரைக்கும் உங்களை ஜிபிஎஸ் இல்லாமலே இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் ஒரு கவர்மெண்ட் நினச்சதுன்னா உங்களை ட்ராக் பண்ண முடியும். இதில் சால்ட் ஆட் பண்ணுற மாதிரி இன்னொன்று ஒரு மேட்டர் சொல்கிறேன். இந்த டிடபிள்யூஎஸ்லாம் வந்ததில்ல, அதாவது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ப்ளூடூத்ன்றது ஆஃபே பண்ணுறதில்ல. பிகாஸ் எவ்ரி டைம் தே வாண்ட் டு கனெக்ட் அப்படின்ட்டு இந்த ப்ளூடூத் 6 வச்சுட்டு இந்த ட்ராக்கிங்கை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு கிராசரி ஸ்டோர், ஒரு ஹைப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஐலில் நிற்கிறீங்கன்றத லைக் சென்டிமீட்டர் அக்யூரஸியில் உங்களை டிடெக்ட் பண்ண முடியும் வித்தவுட் ஜிபிஎஸ். ஸோ ஜிபிஎஸ்ன்றது மட்டுமே ஆர் கூகுள்ன்றது மட்டுமே ஈவில்னு கிடையாது. அண்ட் நான் அவங்களெல்லாம் க்ளோரிஃபை பண்ணலை, பட் it is what it is. Just know what is happening around you. ஃபைனல் மித் எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு கூட சொல்லுவேன், நிறைய பேர் சொல்கிறது தான். ஐ ஹாவ் நத்திங் டு ஹைட். ஸோ எனக்கு வந்து ப்ரைவசின்றது ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைவசின்றது ஒரு சீக்ரெசி சுற்றி இருக்கணுன்றதே தப்பான தாட். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ மித். நம்ம வந்து ஒரு ரெண்டல் மாடல் ஆஃப் சிஸ்டம், அதாவது இப்போ நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட டேட்டாவை உனக்கு தரேன், உன்னோட சர்வீஸை எனக்கு தா அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டல் மாடலில் தான் நம்ம இருக்கும். ஆக்சுவல் ப்ரைவசின்றது ஒரு சாவரன் மாடலை நோக்கி போகிறது. எக்ஸாம்பிள், என் டேட்டா நானே வச்சுக்கிறேன், ஐ வில் யூஸ் யுவர் சர்வீஸ் ஆஸ் ஐ வாண்ட். எனக்கு அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னாலும் நான் பே பண்ணிக்கிறேன். இல்லை ஐ வில் ஹாவ் மை ஓன் ரிசோர்ஸ் அண்ட் ரன் மை டூல்ஸ். எங்கெங்கெல்லாம் வந்து என்னால் பே பண்ண முடியாது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மை டேட்டா ஆஸ் வெல் அப்படின்ற இடத்துல ஐ வில் ரன் மை ஓன் டூல்ஸ். இந்த ஒரு அவேர்னஸ் எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ, தீஸ் கம்பெனிஸ் வில் ஆப்வியஸ்லி லூஸ் தேர் பவர் அண்ட் பொட்டென்ஷியல். பட் இது வராமல் தடுக்கிறது தான், அதாவது எந்த அளவுக்கு உங்களை கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிறதுல இந்த கம்பெனிஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட ஓன் மெஷினில் வச்சு நீங்கள் மல்டிபிள் பேக்கப்ஸ் எடுத்து அதை உங்களால் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும், ஒரு பேக்கப் சர்வர் க்ரியேட் பண்ணிக்க முடியும் வித் வெரி மினிமல், ஐ வுட் சே ஒன் டைம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அக்கேஷ்னல் அண்ட் ஒரு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட டிஜிட்டல் டைரின்றது, அதாவது உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், உங்களோட பர்சனல் டேட்டா எதுவுமே வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கும் போகவே போகிறதில்ல. இட்ஸ் தட் செக்யூர். பட் அதில் இருக்கிற ரொம்ப நியூவான்ஸான கன்வீனியன்ஸ் இஷ்யூஸை வந்து இந்த கம்பெனிஸ் ஹைலைட் பண்ணுவாங்க. அண்ட் தே வில் டெல் லைக் இட் ஒர்க்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற ஒரு டேக்கோட உங்ககிட்ட ஒரு ப்ராடக்டை செல்லும் பண்ணுவாங்க. அட் த எண்ட், இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, இஃப் யூ ஆர் நாட் கேரிங் அபவுட் ப்ரைவசி அப்படின்னா நீங்கள் யூ கேன் கண்டினியூ டு யூஸ் இட். பட் இஃப் யூ டூ கேர் அபவுட் ப்ரைவசி, இந்த மித்ஸை நம்பி இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2025 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்த ப்ரைவசி மாடல்னு நான் சொல்வேன் அப்படின்னா, இட்ஸ் லோக்கல் ஏஐ டூல்ஸ். என்னோட query ஆர் என்னோட டேட்டான்றது எவ்வளோ சிம்பிளாக இருக்கலாம், இல்லை சாஃபிஸ்டிகேட்டடாக இருக்கலாம், ஆர் ஈவன் அன்பேட்டன்ட் ஒரு ரொம்ப செக்யூரான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதை நான் ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸுக்கு அனுப்பி நான் அதுலேருந்து பெனிஃபிட் ஆகிறத விட, பட் ஏஐ இஸ் அஃப்கோர்ஸ் யூஸ்ஃபுல், நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியாது. அப்படின்ற இடத்துல இந்த லோக்கல் ஏஐன்றது எவ்வளோ ரிசர்ச்சர்ஸ், எவ்வளோ ஸ்காலர்ஸ் அண்ட் எத்தனை கம்பெனிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்றதை நம்மளால் பார்த்துருக்க முடியும். இந்த கிளாபாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ டூல்ஸ் வந்து பயனராகவே கூட வளர்ந்தது. அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது, இப்போ நான் ப்ரைவசியை என் கண்ட்ரோலுக்கு நான் திருப்பி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓஎஸ் லெவல், அதாவது சாஃப்ட்வேர் லெவலில் நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, பீட் ஐஓஎஸ், கூகுள் ஆர் நீங்கள் அது மேலே ஏதாவது லேயர் ஆட் பண்ணியிருக்க ஓஎஸ்ஸாக இருந்தாலுமே, மேக் ஷூர் யூ ஹாவ் ஆல் த கண்ட்ரோல்ஸ் யூ வாண்ட், எஸ்பெஷலி த ப்ரைவசி கண்ட்ரோல்ஸ். ஒரு சில ப்ரைவசி கண்ட்ரோல்ஸை நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணும் போது, அந்த ப்ரைவசி நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கும் போது certain services will break அப்படின்ற வார்னிங்குமே அவங்க வந்து ரொம்ப போல்டாக கொடுப்பாங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் பிஹைண்ட் தட் அண்ட் தென் டேக் பேக் யுவர் கண்ட்ரோல். செகண்ட் திங், ஹார்ட்வேர் ஹார்டனிங். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆக்சுவல் மெஷின்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்ருக்குதுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எப்படி ஷஃபில் பண்ணலான்றதும் ரொம்ப ஈஸியாக நடந்துடும். இதெல்லாம் பற்றி கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக போகும். ஐ வுட் நாட் சே இது வந்து யாராலையும் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, பட் இட் இஸ் அ செப்பரேட் டாபிக். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா லெட் மீ நோ, அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னொன்று ஒரு கண்டென்ட் போடுறேன். மூணாவது விஷயம், நான் சொன்ன மாதிரி தான் மினிமம் 2 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி வச்சுக்கோங்க, லைக் பாஸ்வேர்டு அண்ட் 2FAன்ற மாதிரி. அதை ஃபிசிக்கல் கீஸுக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் 2FAமே வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டர் ஆப்லேயோ இல்லை ஓடிபி, கால் ஓடிபின்ற மாதிரி வச்சுக்காம ஒரு ஃபிசிக்கல் கீ இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இட் இஸ் நாட் as complicated as it sounds. ஃபோன், லேப்டாப் எல்லாத்துலேயும் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் யூ டூ தட், யுவர் ப்ரைவசி ஆர் உங்களோட அக்கௌண்ட் செக்யூரிட்டின்றது இட் வில் பி லைக் 10x 20 times more secure than the average folks. இந்த லெவலில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்.
அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரைவசின்றது ஒரு ஆக்சிடென்டல் ப்ராப்பர்ட்டி கிடையாது இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும். இட் இஸ் இன்ஃபேக்ட் அ மேண்டேட்ரி திங். பட் நம்ம அதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் நமக்கானதை எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ டூ ரீட் அபவுட் இட், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுக்கான எக்கச்சக்க டூல்ஸ் இருக்குது, எவ்வளோ ரிசோர்ஸஸ் ஆன்லைனில் கொட்டி கிடக்கு. ஸோ ஜஸ்ட் ரீட் அபவுட் தெம். உங்கள் எல்லோரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.